ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பரங்கிக்காயை வச்சு ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பரங்கிக்காய் எடுத்துக்கலாம். இதோட தோல் எல்லாமே சீவிட்டு உள்ளே இருக்க விதையை நீக்கி நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பரங்கிக்காயை கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா மசிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மசிச்ச பரங்கிக்காய் எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பரங்கிக்காயில் அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படும். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். இது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துட்டோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது நம்ம ஷார்ப்பாக கத்தி மாதிரி எடுத்துக்கலாம். அதை வச்சு இந்த ரவுண்ட் ஷேப் மேலே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் நம்ம ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு பம்ப்கின் ஷேப்பில் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பம்ப்கின் ஷேப்பில் கிடச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே இதே ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பம்ப்கினும் செஞ்சு எடுத்துட்டோம். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பம்ப்கினை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா சர்க்கரை பாகில் கொதித்து வேகிறதுனால அது உள்ளே நல்லா சுகர் சிரப் இறங்கி நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும். இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பம்ப்கினில் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சமாக ரபடி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரபடி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதித்து வரட்டும். இதை நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பம்ப்கின் இருக்கு, அதை ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம ரப்டி ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ண ரப்டியை நல்லா ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பம்ப்கினையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.